53 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஏஸ். தியேட்டர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஆர்மி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இன்றைக்கி இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 PM. பாய். ஹாய். டே 53 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த மூவி வந்து சென்னையில் பார்க்கல. ஸோ ஊருக்கு வந்திருந்தோம். அங்கே தான் வந்து இந்த மூவி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆரணியில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வெங்கடேஸ்வரா தேட்டரில் தான் இந்த மூவியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் அடிஷ்னலாக ஒரு தேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றது நீங்கள் வந்து லைவாக தெரிஞ்சுக்க முடியும். அண்டு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து 53rd மூவியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா ஏஸ். நம்ம விஜய் சேதுபதி அவர் நடிச்சிருந்த ஏஸ் மூவியை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஸ் மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு துபாய் செல்லில் வந்து ஃபோன் வருது. துபாய் பிரசிடென்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ இவர் விஜய் சேதுபதி தான் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போது என்னோடய பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சிட்டு புது ஐடென்டிட்டியோட நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நான் வாழ போகிறேன். எந்த பிரச்சனைக்கும் போகாமல் நான் நார்மல் லைஃப்பெல்லாம் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் அந்த பிரச்சனையில் இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்து நீ வந்து நார்மலாகவே நீ இருக்க முடியாது, திருப்பி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தட் வந்து இப்போ விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு கிரைம்லையோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவமோ பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நார்மல் லைஃப் வாழ போகிறாருன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ உடனே யோகி பாபு வராரு. ஸோ யோகி பாபு வந்து இவர் வந்து ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் வந்து இப்போ மலேசியாவில் இருக்காரு. ஸோ அவர் அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இவரை வந்து குக்காக வந்து வேலைக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படி தான் அவர் போகிறாரு. ஸோ இவரும் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. ஸோ அங்கே மலேசியாவில் இருக்காரு. போன உடனே இவர் ஒரு பொண்ணை பார்த்துறாரு. பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த மூவியோட கதையே. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கதைப்படி இவர் ஒரு நார்மலான லைஃப் வாழறதுக்காக இப்போ இந்தியாவிலேருந்து மலேசியா போன மாதிரி தான் காட்டுறாங்க. பட் இவங்க பண்ணுற எல்லாமே வந்து மலேசியாவில் இருக்க மாதிரியே இருக்காது. ஏதோ இப்போ நம்ம பக்கத்து ஊருக்கு போன மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது. ஸோ இவருமே வந்து இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நார்மல் பர்சனா இல்லை வந்து இவர் எதை பெருசாக பண்ண போகிறாரானே தெரியாது. சாதாரணமாக இருப்பாங்க. திடீர்னு கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதுக்கு போவாங்க. ஒரு பெரிய ரவுடி கிட்ட போவாங்க, லோக்கல் ரவுடி கிட்ட. அங்கே போயிட்டு இவங்க கடன் வாங்க போன இடத்துல திடீர்னு ஒரு போக்கர்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுவாங்க. அதில் பார்த்தா இவர் திடீர்னு ஜெயிச்சுட்டே இருப்பார். கடைசியில் அந்த ஜெயிச்ச காசோட போவாங்கன்னு பார்த்தா அது போக மாட்டாங்க. இவங்க விளையாடுறத பார்த்துட்டு அந்த ரவுடியே வந்து இவரு கூட விளையாட வந்துடுவார். விளையாட வந்துட்டு இவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவர்கிட்ட தோத்துருவாங்க. தோத்து முடிச்ச சீன்லேயே பார்த்தீங்கன்னா நீ வந்து ஃபேக் பண்ணி தான் தோத்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே எடுத்து காட்டுவார். அவங்க என்ன பண்ணா, நான் ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்கேன், அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ என்கிட்ட வாங்கின காசை கொடுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இது எதுக்காக இப்படி ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. இந்த படத்தில் அவங்களுக்கு சாதாரணமாக வந்து பிரச்சனை பெருசாக இருக்கவே இருக்காது. இவங்களே வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா கேஷை வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கேஷ் நம்ம கொள்ளையடிக்க முடியாது. இவங்க மலேசியா போயிட்டு அங்கேருந்து பேங்க்குக்கு வர கேஷை வந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து எப்படி யோசிச்சு வச்சுருக்காங்கன்னே தெரில. ஒரே ஒரு கேமரா தான் அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கும். ஸோ அந்த கேமராவை இவங்க ஒரு வண்டி வச்சு மறைச்சிட்டாங்கன்னா மொத்த பணத்தையுமே எடுத்துடலான்ற மாதிரி ஒரு சீனை வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் மலேசியாவில். அந்த வண்டி பணம் எடுத்துகிட்டு வர வண்டியிலே கேமரா இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது கூட யோசிக்காமல் அவங்க வந்து அந்த சீனை ஒரு கேமரா ஸ்ட்ரீட்டில் இருக்க கேமராவை மறைச்சிட்டு இவங்க வந்து அந்த காசை எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து எதுக்கு இப்படி யோசிக்காமல் சீன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கதையில் விஜய் சேதுபதி வந்து ஒரு பிரில்லியண்டானவரா இல்லை வந்து ஒரு அப்பாவியான்ற மாதிரி இருக்காது. திடீர்னு அவரை சாஃப்டாக காட்டுவாங்க. டக்குன்னு அவர் ஏதோ ஒரு பிளான் போடுவார். ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா பிளான் சொதப்பல்ல போய் முடியும். யோகி பாபு வந்து இந்த சீனில் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவரே அவர் தான் இந்த படத்தில். ஸோ எல்லா சீன்லையுமே வந்து அவர் ஈஸியாக முடிய வேண்டிய சீனெல்லாம் அவர் ஒரு பிரச்சனை வந்து வாண்டடாக கிரியேட் பண்ணிடுவார். ஸோ இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவர் கிளியர் பண்ணுவார். இப்படி தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன் எதுவுமே கிடையாது படத்தில். எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு சீன் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து படத்தில் காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து எடுக்கணுமே இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ ஒன் டைம் வேணால் எதுவுமே மூவி வந்து சும்மா பார்க்கணுன்றவங்க ஒன் டைம் இந்த மூவி வந்து பார்க்கலாம். இந்த மூவியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு கீழே எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.